விசுவாச மக்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்வார். அது நடக்கும், அது நடக்க போகிறது. நெடுநாள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்த போகிறார். சோ அதுல நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படி முடிவு, அவருடைய முடிவு எப்படி இருக்குமாமா? வேதம் சொல்கிறது ரொம்ப அழகாய், கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். உங்க மனசுக்குள்ள கலக்கம் இருக்குதா? ஏதாவது கலக்கம் இருக்குதா? இது இப்படிதான் வந்து இது வினையா முடியும். சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை, இது வேணையா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வயசுலயே இவங்க இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, என் கர்த்தர் அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை செய்திருக்கிறார். அவங்க பிள்ளைகள் ஊழியத்திற்கு வரவே மாட்டார்கள், ரொம்ப துஷ்டர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேல இவன் ஊழியத்துக்கு வந்தா யார் இவனை மதிப்பாங்க? என்ன ஊழியம் இவன் செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த போதகருடைய இருதயத்தை நிறைய பேர் வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளையை கர்த்தர் தொட்டு சந்தித்து அவங்க தகப்பனார் செய்ததை விட பல மடங்கு ஊழியத்தை கர்த்தர் செய்ய வச்சார். இன்னைக்கு கூட என்னுடைய கண்களால் அப்படி பல ஊழியக்காரருடைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அதனால நான் நம்புகிறேன், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து என் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். இந்த ரிசல்ட்டை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்ய நடக்கும். நீங்க ஜெபிக்க நடக்கும். உங்க பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல நீங்க விசுவாசித்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். எல்லா வாலிப தம்பிகளும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், நல்ல சத்தமா ஆமே. அப்படிதான் நீங்க ஜெபிங்க. ஒரு தாயார் கையை அப்படியே கர்த்தரிடத்துல ஏந்திரது மாதிரி வச்சு ஜெபம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் விசுவாசித்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் வாய்க்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய கரத்தினால் காரியம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க.